இப்போ டிவோர்ஸில் வந்து ரெண்டு இதுங்க. ஒன்று வந்து கண்டஸ்டட், இன்னொன்று மியூச்சுவல் கன்சென்ட். அது வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து மனமொத்து வாங்குற டிவோர்ஸ். ஸோ அந்த மாதிரி மியூச்சுவலாக அவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பெட்டிஷனை ஃபைல் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே அவங்களோட கண்டிஷன்ஸ் பெட்டிஷனில் என்னன்னா அவங்க முதல்ல அவங்களுக்கு என்ன நடந்தது, எங்கே கல்யாணம் நடந்தது, எப்படி நடந்தது, என்ன பிரச்சனை வந்தது அவங்களுக்குள்ளார, அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க, சேர்ந்து வாழறதுக்காக முயற்சி பண்ணி பார்த்தாங்க, அதுக்கப்புறமா அவங்களால முடியல, இப்போ அவங்களால இந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டினியூ பண்ண முடியலங்கிற இந்த காரணங்கள் எல்லாம் அந்த பெட்டிஷனில் டிராஃப்ட் பண்ணிவிட்டு மினிமம் எவ்வளோ இயர்ஸ் இல்லை எவ்வளோ நாள் ஆகும் மேம் ஒரு டிவோர்ஸ் அப்ளை பண்ணி? இதில் வந்து இவ்வளோ குறிப்பிட்ட காலம் நடக்கணும்னு எந்த விதமான வரையறையும் சட்டத்தில் கிடையாதுங்க. அதே மாதிரி இல்லை ஒரு 3 மாதத்தில் நீங்கள் முடிக்கணும், 6 மாதத்தில் முடிக்கணுங்கிற வரையறையும் சட்டத்தில் கிடையாது. இப்போ சிம்பிளாக ஒன்றுமே கிடையாது, வேறு எந்த இன்டர்லாக்யூட்டரி அப்ளிகேஷனும் கிடையாது. டைவர்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு சைடும் கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே அந்த கேசஸ் முடியும். இதில் ஜீவனாம்சம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது யார் மேம் டிசைட் பண்ணுறா அந்த அமௌண்ட்டை? இல்லை, டிசிஷன் வந்து நீங்கள் இப்போ இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு ஹலோ ஆல், திஸ் இஸ் மதுமிதா ஃப்ரம் டியர் மேம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் ராஜேஸ்வரி மேம் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். நம்ம டிவோர்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஏன் வந்து இப்போது ரீசெண்ட் டேஸாக அதிகமாக ஆகிட்டு வருது, இது அதிகமாகாமல் இருக்க என்னென்னலாம் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஒரு பக்கம் நம்ம டிவோர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது, டிவோர்ஸ் அதிகமாக நடக்கக்கூடாதுன்னு பேசினாலும் இன்னொரு பக்கம் வந்து நிறைய பேர் ஒரு பிடிக்காத ஒரு லைஃப்பில், பிடிக்காத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. சாமானிய மக்கள் மோஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து எப்படி இதுலேருந்து வெளியே வர்றது, நம்ம கோர்ட்டுக்கெலாம் போனால் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், அதெல்லாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமலே அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்காங்க. இவங்களுக்காக எப்படி மேம் ஃபஸ்ட்டு நம்ம டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்கும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்போ டிவோர்ஸில் வந்து ரெண்டு இதுங்க. ஒன்று வந்து கண்டஸ்டட், அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து மனமொத்து வாங்காமல் ஒருத்தவங்க மட்டும் டிவோர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போகிறது ஒரு ப்ரொசீஜர். இன்னொன்று மியூச்சுவல் கன்சென்ட். அது வந்து இப்போது ஹிந்து மேரேஜஸ் ஆக்டாக இருந்தால் செக்ஷன் 13B நம்ம ஃபைல் பண்ணுவோம். அது வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து மனமொத்து வாங்குகிற டிவோர்ஸ். இப்போ அந்த மாதிரி மியூச்சுவலாக அவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பெட்டிஷனை ஃபைல் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே அவங்களோட கண்டிஷன்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் அவங்க அரைவ் பண்ணிடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தை இருந்தது அப்படின்னா குழந்தை யார்கிட்ட இருக்க போகுது, அதோட எக்ஸ்பென்சஸை யார் யார் எப்படி எப்படி பேர் பண்ணிக்க போகிறாங்க, குழந்தைக்கு இன்னொருத்தவங்களுக்கு விசிட்டிங் ரைட் இருக்கா, இல்லை வந்து இவங்களுக்கு ஏதாவது மெயின்டெனன்ஸ் கொடுக்குறாங்களா, அதை எப்படி பே பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் அரைவ் பண்ணிவிட்டு ஸோ பெட்டிஷனை ரெண்டு பேரும் சேர்ந்து கோர்ட்டில் கொண்டு கொடுத்து வாங்குறது மியூச்சுவல் கன்சென்ட்டு. இது இல்லாமல் கண்டஸ்டட், அதாவது இப்போது ஹஸ்பண்ட் ஒத்துக்கவே மாட்டார், இல்லை ஒய்ஃப் ஒத்துக்கவே மாட்டாங்க, ஒருத்தர் மட்டும் எனக்கு கோர்ட்டுக்கு நான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க கோர்ட்டுக்கு போய் அவங்களோட பெட்டிஷன் அவங்க ஃபைல் பண்ணணும். இப்போ அது வந்து ஹிந்துஸாக இருந்தாங்க அப்படின்னா, ஹிந்து மேரேஜஸாக நடந்திருந்தது அப்படின்னா ஹிந்து மேரேஜஸ் ஆக்ட் கீழே அவங்க அந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணுவாங்க. இப்போ அதுவே வந்து கிறிஸ்டியன் மேரேஜாக இருந்தது அப்படின்னா அதை வந்து இந்தியன் டைவர்ஸ் ஆக்ட் கீழே அவங்க ஃபைல் பண்ணணும். ஓகே. முஸ்லீம்ஸாக இருந்தாங்கன்னா செப்பரேட். அப்போ அவங்க தனித்தனியாக பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணணும். இந்த பெட்டிஷனில் என்னென்னா அவங்க முதல்ல அவங்களுக்கு என்ன நடந்தது, எங்கே கல்யாணம் நடந்தது, எப்படி நடந்தது, என்ன பிரச்சனை வந்தது அவங்களுக்குள்ளார, அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க, சேர்ந்து வாழறதுக்காக முயற்சி பண்ணி பார்த்தாங்க, அதுக்கப்புறமா அவங்களால முடியல, இப்போ அவங்களால இந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டினியூ பண்ண முடியலங்கிற இந்த காரணங்கள் எல்லாம் அந்த பெட்டிஷனில் டிராஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். ஃபார்மலாக நம்மளுக்கு என்ன தேவைப்படுது இதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட மேரேஜ் இன்விடேஷன், மேரேஜ் அடிச்சிருந்தாங்கன்னா இன்விடேஷன் வேணும், மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வேணும், மேரேஜ் ஃபோட்டோ இருக்கணும், இதெல்லாம் அவங்களோட ஒரிஜினல்ஸ் இருக்கணும். அப்புறம் அந்த பொண்ணோ அல்லது அந்த பையனோ அவரோட ஆதார் கார்டு, அதாவது அவங்களோட ரெசிடென்ஷியல் ப்ரூஃப்க்கு, இதெல்லாம் தான் பேசிக் டாக்குமெண்ட்ஸ். இதை தாண்டி குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், அல்லது வந்து வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இவங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஹாரஸ்மெண்ட் நடந்ததாவோ அல்லது ஒரு க்ரியாலிட்டி நடந்ததாவோ சொல்லும்போது இதை பேஸ்டாக ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. ஒரு வாட்ஸ்அப் சாட் இருக்குது, இல்லை அடித்ததுனால காயம் ஏற்பட்ட ஃபோட்டோஸ் இருக்குது, இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்த கம்ப்ளைண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இது எதையாவது அவங்க வந்து டாக்குமெண்ட்டாக இருந்ததுன்னா அதெல்லாம் அவங்க போடலாம். இல்லாத அவங்களால எங்கிட்ட டாக்குமெண்ட்டாக இல்லை அப்படிங்கிறத அவங்க ஓரல் எவிடன்ஸ் அதுக்கப்புறம் கோர்ட்டில் போயிட்டு கொடுப்பாங்க. ஸோ ஒரு பெட்டிஷன் ஃபைல் ஆனதுக்கப்புறம் என்னென்னா அந்த கேஸ் நம்பர் ஆகணும், முதல்ல நம்பர் ஆகி ஒரு கோர்ட்டு கீழே அலோகேட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த கோர்ட்டில் இருந்து என்ன ஆகும்னா அந்த தரப்பினர் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் போகும், இந்த மாதிரி உங்கள் கேஸ் போட்டிருக்காங்க, நீங்கள் வந்து அப்பியர் ஆகணும்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அப்பியர் ஆகிட்டாங்க அப்படின்னா ஃபேமிலி கோர்ட்ஸாக இருந்தது அப்படின்னா கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஒரு மேண்டேட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஹியரிங் ரெண்டு பேரும் அப்பியர் ஆன உடனே முதல்ல அவங்க ரெண்டு பேரும் வந்து கவுன்சிலிங்க்கு போவாங்க.
அங்கே வந்து ஒரு கவுன்சிலர் இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுவார், இவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் கேட்டு. அப்படி ஒரு கவுன்சிலிங்லேயும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி அது பேக் டு கோர்ட் வரும். கோர்ட்டில் அகெயின் வந்து கவுண்டர் போடணும். யார் எதிர்த்தரப்பினரோ அவங்க இந்த பெட்டிஷனுக்கு பதில் மனு போடணும். இந்த பதில் மனுக்கு அப்புறமா இவரோட சைட்லேருந்து விட்னஸ் எடுப்பாங்க. விட்னஸை ஆப்போசிட் சைட்லேருந்து கிராஸ் எக்ஸாமினேஷன், குறுக்கு விசாரணை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க சைட்லேருந்து விட்னஸ் எடுப்பாங்க, இவங்க சைட்லேருந்து குறுக்கு விசாரணை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆர்கியூமெண்ட்ஸ், ஆர்டர்ஸ். இதுதான் வந்து ஒரு ஃபேமிலி கேஸோட ஒரு சுச்சுவேஷன். இதுவே வந்து சேர்ந்து வாழ கேஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதுலேயும் இதே மாதிரி ப்ரொசீஜர் தான் நடக்கும். பட் ஒருத்தர் டைவர்ஸ் போட்டு இன்னொரு பார்ட்டி சேர்ந்து வாழணும்னு, அதாவது ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ்னு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த 2 கேஸையும் கிளப் பண்ணி ஒன்றா எடுப்பாங்க. ஓகே. ஸோ ஒரே ஸ்டேஜில் வரும். அதுலேயும் ஏன்னா அதுலேயும் விஷயங்கள் வேற இல்லைல்ல, ஒரே விஷயத்தை தான் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஒன்றா எடுத்து கோர்ட் முடிவுக்கு வரும், இவங்களை சேர்ந்து வாழுங்கன்னு ஆர்டர் போடணுமா அல்லது டைவர்ஸ் கொடுத்து ஆர்டர் போடணுமான்றதை முடிப்பாங்க. இதுதான் இந்த மெயின் கேஸில் இருக்கக்கூடிய க்ரக்ஸ். ஆனால் இதுக்குள்ளார நிறைய விஷயங்கள் உள்ளார வரும் இந்த மாதிரி இதில். அப்போ தான் இந்த மெயின்டெனன்ஸ் வந்தது அப்படின்னா அவங்க ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு தனியாக ஒரு பெட்டிஷன் போடுவாங்க. இன்ட்ரிம் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு போடுவாங்க. அந்த இன்ட்ரிம் மெயின்டெனன்ஸ்ங்கிறது என்னென்னா இந்த வழக்கு நடக்கிற வரைக்கும், இந்த மெயின் டைவர்ஸ் கேஸ் இருக்குல்ல, இது நடந்து முடிகிற வரைக்கும் அந்த பொண்ணுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு வேறு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு. அது அந்த வழக்கு நடந்து முடியும் போது அதை மாற்றி முடிவு பண்ணுவாங்க. ஸோ அது இன்ட்ரிம் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. ஒருவேளை இந்த இன்ட்ரிம் மெயின்டெனன்ஸ் பெட்டிஷனை வந்து ஒய்ஃப் போடுறாங்க, அதில் ஆர்டர் ஆகிடுது அப்படின்னா அதை அவர் கம்ப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை அவர் கம்ப்ளை பண்ணாமல் விட்டுட்டாரு அப்படின்னா அவங்க மெயின் கேஸை நடத்த மாட்டேன்னு சொல்லுவாங்க. இது மாதிரியான ஸ்டேஜஸ் இருக்கும். இதுக்கு நடுவில் குழந்தைங்க இருந்தது அப்படின்னா அவர் விசிட்டிங் ரைட் போடுவார். ஸோ விசிட்டிங் ரைட்டில் ஆர்டர் ஆகணும். அதுக்கப்புறம் குழந்தைங்கள அவர் பார்க்க ஆரம்பிப்பார். இதை தாண்டி கஸ்டடி பெட்டிஷன் இருக்குது அப்படின்னா அது ஒரு தனி பெட்டிஷனாக அதுலேயே நம்பர் ஆகலாம். இதில் ரிட்டர்ன் ஆஃப் ஆர்டிகல்ஸ், இவங்களோட நகைகள் ஏதாவது அவங்கக்கிட்ட இருந்தது, அவரோட நகைகள் ஏதாவது இவங்கக்கிட்ட இருந்தது அப்படின்னா இதெல்லாம் இன்ட்ரிம் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லுவோம், இன்டர்லாக்யூட்டரி அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அதுக்குள்ளாரையே அந்த மெயின் கேஸ்க்குள்ளார இதெல்லாம் நடக்கும். ஸோ நிறைய கேசஸ் ட்ராக் ஆகும்போது என்ன தெரியும் அப்படின்னா ஏன் டைவர்ஸ் இவ்வளோ நாள் நடக்குது அப்படின்னு. அதுக்கு நடுவில் இவ்வளோ ரெமெடிஸ் அவங்க கேட்டிருப்பாங்க. இந்த ரெமெடிஸை எல்லாம் முடிச்சுட்டு தான் அவங்க அந்த மெயின் கேஸை எடுக்க முடியும். ஸோ இந்த ரெமெடிஸ் எல்லாம் நிற்கிறதுனால தான் மெயின் கேஸ் நடக்காமல் எவ்வளோ இயர்ஸ் இல்லை எவ்வளோ நாள் ஆகும் மேம் ஒரு டிவோர்ஸ் அப்ளை பண்ணி? இதில் வந்து இவ்வளோ குறிப்பிட்ட காலம் நடக்கணும்னு எந்த விதமான வரையறையும் சட்டத்தில் கிடையாதுங்க. அதே மாதிரி இல்லை ஒரு 3 மாதத்தில் நீங்கள் முடிக்கணும், 6 மாதத்தில் முடிக்கணுங்கிற வரையறையும் சட்டத்தில் கிடையாது. இப்போ சிம்பிளாக ஒன்றுமே கிடையாது, வேறு எந்த இன்டர்லாக்யூட்டரி அப்ளிகேஷனும் கிடையாது. டைவர்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னா 2 சைடும் கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே அந்த கேசஸ் முடிஞ்சிடும். ஆனால் இப்போ ஆப்போசிட் சைடில் கோர்ட்டுக்கே வரமாட்டார். அப்புறம் ஒரு ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு செட்டசைட் போடுவாங்க, எக்ஸ்பார்ட்டி பண்ணிடுவாங்க. அப்புறம் அவர் வந்து செட்டசைட் போடுவார், அது நடக்கும். அதுக்கப்புறம்னா இப்போ 2 பார்ட்டிஸோட கோஆப்ரேஷன் தான் இங்கே ரொம்ப முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த வாய்தால கவுண்டர்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு அவர் கவுண்டரோட ரெடியாக வந்துட்டார்னா அதுக்கப்புறம் ஸ்டேஜ் மொத்தமே 5-6 ஸ்டேஜ் தான் கோர்ட்டில் இருக்கும், கடகடன் நடந்து முடிஞ்சிடும். ஆனால் அவர் கவுண்டருக்கு ஒரு 6 மாதம் டேட் வாங்குவார். அப்புறம் அவர் கவுண்டர் போட்ட உடனே இவங்க வந்து எவிடன்ஸ் போடணும், அப்போ இவங்க ஒரு 6 மாதம் டேட்டு வாங்குவாங்க. அப்போ இங்கே வந்து 2 பேரும் கோஆப்ரேட் பண்ணினாங்க அப்படின்னா 6 மாதங்களுக்கு மேலே இந்த வழக்குகள் எல்லாம் நிற்கிறதுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பார்ட்டிஸ் 2 பேரும் கோஆப்ரேட் பண்ணணும். கோஆப்ரேட் பண்ணினா ரொம்ப சீக்கிரமாகவே வழக்குகள் முடியும். ஓகே. இப்போ ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது, இல்லை அவர் அடிக்கிறாரு, துன்புறுத்துறாரு அப்படின்றப்போ ஸ்ட்ரைட்டாக போய் நம்ம வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாமா, இல்லை கேஸாக அது பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகணுமா? சரி, இந்த அடிக்கிறாரு கொடுமைப்படுத்துறாரு அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் இதுங்க. இப்போ டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிவில் ரெமெடி, அவங்க கேட்குற ஒரு சிவில் ரெமெடி. அதாவது இவர்கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். அவர் அடித்து கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னா அதில் கிரிமினல் ரெமெடி அவங்க கேட்க போகிறது, அவர் மேலே கிரிமினல் ஆக்ஷன் கேட்பாங்க. அப்போ அது வந்து வேற ஒரு இடத்துல நடக்க போகிற ஒரு விஷயம். டிவோர்ஸுக்கு இவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு காரணமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் டிவோர்ஸ்க்கு வரணும் அப்படிங்கிற எந்த நெசசிட்டியும் டிவோர்ஸில் கிடையாது. டிவோர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பிரியிறீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க, பிரியிறேங்கிறதுக்கு நீங்கள் என்ன காரணங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான். பட் அவரை நீங்கள் வந்து அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும், அவர் என்னை காயப்படுத்தியிருக்காரு, அவர் மேலே நீங்கள் ஐபிசிக்கில் ஆக்ஷன் எடுக்கணும், இல்லை டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் ஆக்ஷன் எடுக்கணும், அந்த மாதிரி இல்லை உமன் ஹராஸ்மெண்ட் ஏதோ ஒரு விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் அவங்க செப்பரேட்டாக லாட்ஜ் பண்ணணும். ஏன்னா அங்கே அவங்க கேட்குற நிவாரணம் வேறு, அவர் மேலே நடவடிக்கை. இந்த கோர்ட்டில் நீங்கள் டிவோர்ஸ் கோர்ட்டில் நீங்கள் போடுறது அவங்களோட ரெமெடியே வேறு. அவங்க இங்கே கேட்குறது நடந்திருக்கிற கல்யாணத்தை ரத்து செஞ்சு விவாகரத்து வழங்குங்கன்னு சொல்கிறது அவங்களது. ஸோ அதனால் ரெமெடிஸ் வேறு, இதுக்கும் அதுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. இப்போ டிவோர்ஸ் வாங்கிடுறாங்க, வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஃபியூ இயர்ஸ் இல்லை ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் இல்லை நாங்கள் 2 பேரும் வந்து சேர்ந்தே வாழறோம்,
எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களா? இது வந்து லீகலா என்ன ப்ரொசீஜர் பண்ணணும் மேம் அவங்களுக்கு? இது வந்து நாங்கள் எப்போவுமே சொல்கிறது தான். இன்னைக்கு காலையில் டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க, நாளைக்கு காலையில் அவங்க சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்க 2 பேரும் 2 டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ். அது அவங்களோட பர்சனல் ரைட்டு. ஸோ அவங்க உடனேவும் அவங்க சேர்ந்து வாழலாம். நிறைய பேர் வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே சேர்ந்து வாழறதுக்கெல்லாம் திரும்பி போயிடுவாங்க. ஸோ வழக்கு முடிவடைஞ்சதுக்கப்புறமா அவங்க சேர்ந்து வாழலாம். பட் அவங்களோட சட்டப்படி அவங்களோட கல்யாணம் இருக்கு இல்லையா, அது வந்து விவாகரத்து வாங்கியாச்சு, விவாகரத்து ஆயிடுச்சு. ஸோ சட்டப்பூர்வமாக ஒரு கல்யாணம் விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கல்யாணம் நிலுவையில் இல்லைன்னு அர்த்தம். திருப்பி இந்த பொண்ணு போய் சேர்ந்து வாழறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒய்ஃபாக அவங்க எந்த ரைட்டையும் அவர்கிட்ட கிளைம் பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, டைவர்ஸ் ஆகிடுச்சு, இந்த மந்தில் டைவர்ஸ் ஆகுது, இப்போ மார்ச் மந்தில் டைவர்ஸ் ஆகுது, அவங்க ஏப்ரலில் திருப்பி அவங்க ரீஜாயின் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எகெயின் திருப்பி அவங்களுக்கு ஒரு ஜூனில் ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா அவங்க போய் இவர் என்னோட கணவர் அப்படிங்கிற முறையில் எந்த விதமான உரிமையையும் அவங்க கோர்ட்டு கீழே கிளைம் பண்ண முடியாது. அப்போ கணவராக அவங்க உரிமையை அவர்கிட்ட இருந்து கிளைம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா எகெயின் அவங்களோட மேரேஜை அவங்க ரீரெஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே இந்த கல்யாணத்தை அவங்க 2 பேரும் சேர்ந்து ரத்து பண்ணிக்கிட்டதுனால திருப்பி அவங்க வந்து ஒரு கல்யாணத்தை ரீரெஜிஸ்டர் பண்ணணும். அதை அவங்க வந்து ஒரு செகண்ட் மேரேஜாக கன்சிடர் பண்ணணும்னு பண்ணலாம். இல்லை பார்ட்டிஸ் ஒரே பார்ட்டிஸ் அப்படிங்கிறதுனால நாங்கள் அந்த இப்போ நீங்கள் ஏற்கனவே போட்டிருக்காங்க இல்லைங்களா டைவர்ஸை, இதை நாங்கள் வந்து ஆல்ரெடி டைவர்ஸ் ஆகிடுச்சு, இப்போ நாங்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோன்னு அதே கோர்ட்டில் கூட ஒரு மனு கொடுத்து அந்த ஆர்டரை அவங்க வந்து அப்பீல் பண்ணியோ அல்லது அதே கோர்ட்லேயே மனு கொடுத்தோ அந்த ஆர்டரை அவங்க வந்து ரிப்பெல் பண்ணலாம், மாற்றிக்கலாம். ஸோ இது ஏதாவது ஒரு வகையில் பண்ணாதான் திருப்பி ஆஸ் அ ஒரு ஒய்ஃபாக அவங்களுக்கு அந்த ரைட் அவங்க கூட வரும். அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்டாக அவங்களுக்கு ஒரு ரைட் வரும். இதை எதையாவது அவங்க பண்ணோம். அப்படி இல்லை திருப்பி அவங்க வாழறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த லீகலாக ஒரு ரைட் இருக்குல்ல, ஆஸ் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அது இருக்காது. செகண்டாக ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களே பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு டைவர்ஸ் வாங்கியிருப்பாங்க, அப்புறம் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அவங்களே திருப்பி சேர்ந்து வாழணும்னு நினைப்பாங்க. திருப்பி ஒரு தடவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த திருப்பி அவங்களுக்கு எப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு தடவை கல்யாணம் பண்ணியிருக்காங்களோ அங்கேருந்து தான் அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற ரைட் வந்து அரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இந்த மாதிரி கேசஸ் பற்றி சொல்லுங்க மேம். நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா? என்ன அந்த மாதிரி கேசஸ்? நிறைய கேசஸ் நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு கேஸ்லலாம் அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அவங்களுக்குள்ளார பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு இல்லை, ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்குள்ளார ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்தது. அவங்களுக்குள்ளார ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்துக்கிட்டே இருந்தது. அது அந்த பேஸ் பண்ணி அவங்க 2 பேரும் மியூச்சுவலாக அக்ரி பண்ணி ஒரு டைவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. டைவர்ஸ் பண்ணி கொஞ்ச நாள் கழித்து ஒரு 2-3 வருஷம் கடந்ததுக்கப்புறமும் இவரும் எதுவும் கல்யாணம் பண்ணிக்கல, அவங்களும் எதுவும் கல்யாணம் பண்ணிக்கல. திருப்பி ஒரு தடவை அவங்க மீட் பண்ணும்போது அவங்க வந்து எதேச்சியாக மீட் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ அவங்க 2 பேருக்கும் வந்து நம்ம திருப்பி இப்படியே கல்யாணமே பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம் போல இருக்குது. வெளியில் வந்ததுக்கப்புறமும் நான் ஒன்றும் பெருசாக நானும் ரொம்ப சந்தோஷமாக இல்லை, நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா, ஏன் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு வந்து அப்படி தோணவே இல்லை, நானும் நிறைய பேரை பார்த்தேன், ஆனால் எனக்கு ஒன்றும் செட் ஆகலை, உனக்கு என்ன, இல்லை எனக்கும் வந்து அப்படி ஒரு கல்யாண லைஃப்குள்ளார போகிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இல்லை, திருப்பி கல்யாணம் பண்ணி இன்னொருத்தட்ட போய் அங்கேயும் குழந்தை இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருமோ. அப்போ அங்கேருந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை திருப்பி அவங்க டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணி புதுசாக ஒரு தடவை கல்யாணம் பண்ணி அவங்க 2 பேரும் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து லைஃபோட டேர்னில் இப்போ நீங்கள் இப்போ என்னென்னா ஒரு பெரிய பெரிய பிரச்சனைகள் நடந்தவங்களால மறக்கவே முடியாது, மன்னிக்கவே முடியாது. பெரிய பிரச்சனைகளாக இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக அவங்க பிரிஞ்சிருப்பாங்க. இல்லை சர்க்கம்ஸ்டான்சஸ் காரணமாக, அதாவது சொந்தக்காரங்க காரணமாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் காரணமாக இருக்கலாம், இல்லை அவன் வந்து சொன்னான்னு நான் நம்பிட்டேன் இப்போது, இவ வந்து சொன்னான்னு நான் நம்பிட்டேன் இப்போது, அந்த மாதிரியான சில காரணங்கள்னால அவங்க பிரிஞ்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு லைஃபோட ரன்னில் திருப்பி ஒரு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்களுக்கு வந்து மனமாற்றம் ஏற்படுறது கஷ்டம். பட் இன்னொரு லைஃப்பில் அவங்க போய் செட்டிலே ஆகலை, ஒரு கேப்லேயே அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான மனமாற்றங்கள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்களோட கேசஸில் வந்து நான் திருப்பி சேர்ந்தவங்களையும் பார்த்துருக்கேன். செகண்டாக ஒரு மேரேஜ் பண்ணிவிட்டு அந்த ஹஸ்பண்ட் வந்து இவங்ககிட்ட அந்த டைவர்ஸ் வாங்கி போயிட்டாரு, அவர் இன்னொரு மேரேஜ் பண்ணார், அந்த மேரேஜும் அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை. ஸோ அப்போ தான் அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு, என்னென்னா மேபி நம்மளோட ஆட்டிடியூடு தான் தப்பாக இருக்குது போல இருக்கு. ஏன்னா முதல் தடவை ஒரு பொண்ணுக்கிட்ட நம்ம பேசணும், அங்கேயும் நம்ம அதே பிரச்சனைகளை தான் ஃபேஸ் பண்ணோம், திருப்பி செகண்ட் ஒரு மேரேஜ் பண்ணுறோம், இவக்கிட்டையும் நம்ம அதே தவறுகளை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், அப்போ நம்மளோட ஆட்டிடியூட் தான் தப்பு, அப்போ இவளே பரவாயில்லைன்னு சொல்லி இந்த செகண்ட் ஒய்ஃப் குட்டி பிரச்சனை வந்து அங்கேயும் ஒரு டைவர்ஸ் வாங்குறாரு. அவர் திருப்பி போய் அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை பார்த்து பேசி திருப்பி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தாங்க. அதனால அது வந்து மனமாற்றம் ஏற்படணும், அதுதான் ரொம்ப முக்கியம். மாறிட்டதுக்கப்புறம் நீங்கள் சட்டங்கள் வந்து எப்படின்னாலும் நீங்கள் பர்சனல் லாஸ் வந்து எப்போவுமே இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ அவங்க எப்படி வந்து அவங்க டிசைட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சட்டங்களை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இதில் ஜீவனாம்சம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, இது யார் மேம் டிசைட் பண்ணுறா அந்த அமௌண்ட்டை?
இல்லை டிசிஷன் வந்து நீங்கள் இப்போ இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு இந்த இவங்களுக்கு 10,000 ரூபாய் இவங்களுக்கு 20,000 ரூபாய் அந்த மாதிரி சட்டத்துல எல்லாம் நேரடியாக எதுவும் கிடையாது. ஓகே. ஜீவனாம்சமா பொறுத்த வரைக்கும் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது, கேட்குறவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஸ்டேட்டஸ் ஆஃப் லைஃப் என்னவா இருக்கு, அவங்க வாடகை வீட்டில் குடியிருக்காங்களா இல்லை சொந்த வீட்டில் குடியிருக்காங்களா, அவங்க வேலையில் இருக்காங்களா வேலையில் இல்லையா, ஒரு மாதம் ஒரு கிராசரி வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகலாம், அந்த பையன் எந்த ஸ்கூலில் படிக்கிறான், அந்த ஸ்கூலோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, அந்த மாதிரியான இவங்களோட தேவை என்ன அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவர் கையில் என்ன இருக்கு, இவரால் எவ்வளோ ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் மெயின்டெனன்ஸ் டிசைட் ஆகும். மெயின்டெனன்ஸில் சட்டத்தில் வந்து பொதுவாக இவ்வளோ கொடுக்கலாம் அவ்வளோ கொடுக்கலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு 1 லட்ச ரூபா கொடுக்க சொல்லுங்கள், எனக்கு 2 லட்ச ரூபா கொடுக்க சொல்லுங்கள், அப்படியெல்லாம் ஆர்டர் போட மாட்டாங்க. ஆர்டரில் எப்படி இருக்கும்னா இந்த பொண்ணுக்கு தேவை என்ன இருக்குது. இப்போ ஒரு 10,000 ரூபாய் வாடகை வீட்டில் நான் குடியிருக்கிறேன் அப்படின்னா அந்த 10,000 ரூபாயை இவர் மீட் அவுட் பண்ணி தானே ஆகணும். அப்போ அந்த 10,000 ரூபாயை கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு மாதம் கிராசரிஸ் அது இதுன்னு என்னோட எக்ஸ்பென்சஸ் ஒரு 5,000 ரூபாய் வருது சார் அப்படின்னா அந்த 5,000 ரூபாயை அவங்க இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த பொண்ணோட தேவை இவரால் எவ்வளோ கொடுக்க முடியும், இவரால் எவ்வளோ கொடுக்குற நிலைமையில் இவர் இருக்காரு அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற லாஸில் வந்து இந்த அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் போடுவாங்க. அதில் வந்து இவருக்கு என்ன வருமானம் இருக்குது, இவர் வருமானத்தில் இவருக்கு என்ன லயபிலிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ இப்போ லோன் ஏதாவது கட்டுறாரா இல்லை இவரோட எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்குது, அப்போ இவரோட செலவுகளையும் கணக்கில் எடுத்து தான் மெயின்டெனன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இவருக்கு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, அப்படியே 50,000 ஒய்ஃப் கையில் கொடுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவர் தனி வீட்டில் இருக்காரு, இவருக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க, இவரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் மெயின்டெனன்ஸ் ஆர்டர் இருக்கும். ஓகே.